நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஓப் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டு இது சம்மந்தமான வீடியோக்களை தயாரித்து உங்களுக்கு நான் போட முடியும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, ரிசல்ட் இவ்வளோ நாளாகுது, இன்னும் சிவி லிஸ்ட்டு வெளியிடப்படாமல் உள்ளது. அதேமாரி கட் ஆஃப் மதிப்பெண்கள், தமிழ் மீடியத்துக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ நிர்ணயிப்பாங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ நிர்ணயிப்பாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, சிவி லிஸ்ட்டு இப்போ தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. அதாவது நமது கல்வி அமைச்சர் பார்த்திங்கன்னா, அதற்கான பணிகள் தற்போது போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. தொடங்கியிருக்கிறோம், அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் எஸ்ஜிடி எக்ஸாமுடைய அந்த பணிகள் தொடங்கியிருப்பதாக அவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். இதற்கான சிவி லிஸ்ட்டும் தற்போது தயாரிப்பு பணியில் உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. வெகு விரைவில், அது எப்போ வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி சிவி லிஸ்ட்டு இந்த மார்க் வச்சு மட்டுமே அவங்க சிவி லிஸ்ட்டு வெளியிடப்படாது, கிரேஸ் மார்க்கு ஆட் பண்ணி கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டு விட போகிறாங்க, சரிங்களா? கிரேஸ் மார்க்கு ஆட் பண்ணி தான் ஃபைனல் அந்த சிவி லிஸ்ட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கட் ஆஃப்னு சொல்லிகிட்ருக்காங்க. நண்பர்களே, கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 105 மதிப்பெண்களுக்கு மேலே, அதே இதில் உமன்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு 4 கொஷினோ அல்லது 3 கொஷினோ குறையும். இதே தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜென்ரலில் 105 அப்படின்னு சொன்னால் உமனுக்கு கண்டிப்பாக ஒரு 100, சரிங்களா? 100 ப்ளஸ்ஸு. இது தமிழ் மீடியம்னா இன்னும் ஒரு 4 கொஷின் குறைச்சி, சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இது ஜென்ரலுக்கு. அடுத்து பிசி கேட்டகரியில் நிச்சயம் 100, ஓகேங்களா? இது 100 ப்ளஸ். இதே உமன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 95 ப்ளஸ். இதே தமிழ் மீடியம் சொன்னால் கண்டிப்பாக 90. இந்த லெவலில் தான் பிசியில் இருக்கும். எம்பிசின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 95 ப்ளஸ் ஜென்ரலில். உமன் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு 95 அல்லது 98 இந்த லெவலில் இருக்கும். ஒரு தமிழ் மீடியம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு 3-4 மதிப்பெண்கள் குறைந்திருக்கும். இது எம்பிசிக்கு. அடுத்து எஸ்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு 90 ப்ளஸ். எஸ்சியில் ஜென்ரல் டர்னில் கண்டிப்பாக 90 ப்ளஸுக்கு இருக்கும், ஓகேங்களா? இதே ஒரு உமன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 85 இந்த லெவலில் இருக்கும். ஒரு தமிழ் மீடியமாக இருந்தால் உமன்ஸில் கண்டிப்பாக 80 மதிப்பெண்கள். இது பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு. அடுத்து எஸ்சிஏ அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிச்சயம் ஒரு 80-85 ப்ளஸில் ஜென்ரல் டல்லில் இருப்பாங்க. இதே உமன்ஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 75-78 இந்த லெவலில் இருப்பாங்க. தமிழ் மீடியம்னு சொன்னால் ஒரு 75. இது எஸ்சிஏக்கு. அடுத்து எஸ்டி
நண்பர்களே, எஸ்டின்னு சொல்லும்போது ஜெண்டர்டலில் நிச்சயம் ஒரு 80+ இருக்க வாய்ப்பு இருக்குது. உமன்ஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 75 உமன்ஸுக்கு. இதே தமிழ் மீடியமாக இருந்தால் ஒரு 70. சரிங்களா? இது வந்து எஸ்டிக்கு. பிசிஎம் இதை நம்ம விட்டுட்டோம். பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 80+. இதே தமிழ் மீடியமாக இருந்தால் கண்டிப்பாக 75+. உமனுக்கு கண்டிப்பாக 75+, அது தமிழ் மீடியமாக இருந்தால் 70+. இந்த லெவலில் தான் பிசிஎம்முக்கு இருக்குது நண்பர்களே. இது ஏன் வந்து நம்ம உமன்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா, ஏன்னா மொத்த காலி பணியிடங்களில் 50% வந்து அவங்களுக்கு. சரிங்களா? 50% தான் ஜென்ரலாக வந்து போட்டிடுற மாதிரி இருக்கும். அதால் தான் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓவராலாக இருக்கிற சீட்டில் கண்டிப்பாக 50%னா அது உமன்ஸ் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் வருவாங்க. உமன்ஸுக்கு தனியாக எலிஜிபிள் வருவாங்க. அதேமாரி ஜென்ரல்லையும் வந்து உமன்ஸ் வந்து வருவாங்க. சரிங்களா? ஜென்ரலாக அந்த மார்க்ஸ் பேஸில் வந்து உமன்ஸ் வந்தாலும் வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நண்பர்களே எஸ்ஜிடியில் எக்ஸாம்லேயே லேட்டஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்ஸ். குறிப்பாக இந்த வெயிட்டேஜ் கிரேஸ் மார்க்லாம் போட்டாங்கன்னா வந்து பின்னாடி இருக்கிற மார்க்கு கூட முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அடிக்கடி அதுதான் வலியுறுத்தி வரோம், அதுதான் சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் வந்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து 2013 வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஜெட் வேகத்தில் வந்து அவங்க முன்னாடி போயிடுவாங்க. சரியா? அப்போ வாய்ப்புகள்ன்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும் நண்பர்களே. நிச்சயம் சிவி லிஸ்ட்டு வரத்தான் போகுது. அது எப்போனாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 80-90+ இருக்கிறவங்க அலர்ட்டாக இருங்க. சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சிவிக்கு தயாராகுங்க. நிச்சயம் வந்து எப்போனாலும் லிஸ்ட்டு வெளியாகும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.